ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ். உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க, அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வீடியோ. இன்னைக்கு இந்த காஷ்மீரோட விவகாரம் தொடர்ந்து இன்னைக்கு இது பல ரீதியா மத ரீதியா பிரச்சனையா மாறி இருக்கக்கூடிய நேரத்துல உத்தரப்பிரதேசல ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வெளியிடப்பட்டு அவசர அவசரமா அந்த வீடியோ அழிக்கப்பட்டு காவல்துறை அதுக்கு பல மறுப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையில உத்தரப்பிரதேசல என்ன நடந்தது, அங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தோழர் சத்யபிரபு நம்மளோட இருக்காங்க. தோழர் எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தோழர். தோழர், இப்போ இந்த உத்தரப்பிரதேசல வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ, 2 பேரு கையில கன்னோட ஒரு மிரட்டல் கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. 2 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தி பரவலா பேசப்படுது. அங்க என்ன நடந்துச்சு தோழர்? அண்ணா ஆக்சுவலா உத்தரப்பிரதேச மாநிலம் சாதாரண உத்தரப்பிரதேசம் இல்ல. இந்த பாஜக ஆளக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆக்ராவில் ஒரு பிரியாணி கடையில மனோஜ் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இன்னொருத்தனும் அந்த பிரியாணி கடையில இருக்கக்கூடிய முகமது குல்பாம் அப்படின்னு ஒருத்தரை சுட்டு கொல்றான், இன்னொருத்தரையும் சுடுறான். அவர் பேர் சைஃபு. ஆனா அவர் இன்னைக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இவன் இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த மனோஜ் சௌத்ரிங்கிற ஆமாண்ணே இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த மனோஜ் சௌத்ரிங்கிறவன் ரொம்ப என்னமோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி அந்த பொறுக்கி திருட்டு ராஸ்கல் ஒரு வீடியோ போடுறான். என்னன்னா, இது எதுக்கு நாங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் 2 பேரை சுட்டோம்னா, ஒருத்தனை கொன்னோம்னா, காஷ்மீர்ல செத்து போன அந்த 26 சுற்றுலா பயணிகளுக்காக நாங்க பழி வாங்குறோம், 26 பேருக்கு 26,000 முஸ்லீமை கொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோவை போட்டிருக்கானுங்க. அவனுக்கு யாருன்னா சக்திரிய கோர் ரக்ஷா தளம் அப்படிங்கிற இயக்கத்தை சேர்ந்தவனுங்க. கேட்டா பசு பாதுகாவலர்னு சொல்லுவானுங்க, பசு பயங்கரவாதிகள் அவனுங்க. இந்த விஷயம் இந்த வீடியோ வெளியான கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால போலீஸால நீக்கப்பட்டுருச்சு. இனி யாரோ வெளியிட்டாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் போலீஸ் சொல்றாங்க. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன், என்கிட்ட அந்த வீடியோ இருக்கு. இது சம்பந்தமான ஆர்டிக்கல் ஒயர்ல போட்டிருக்காங்க, நம்ம அதையும் படிச்சோம், அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த சம்பவம் நடந்த அந்த பகுதிக்குட்பட்ட அந்த ஆக்ரா நகர் காவல் நிலையத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி சொல்றாரு, இது சும்மா விளம்பரத்துக்காக போடப்பட்டது, அது மட்டும் இல்லாம இது உணவு தரம் குறித்த பழைய தகராறின் காரணமாக நடந்த பிரச்சனைங்கிறாரு. வெக்கமா இல்ல உனக்குலாம்? வெக்கமா இல்ல? மக்களுக்காக வேலை பார்க்கறது தானே அந்த காக்கி உடுப்ப போட்ட, இந்த மாதிரி காதி பயங்கரவாதிகளுக்காக வேலை பார்க்கிறிய, வெக்கமா இல்ல உனக்கு? அப்படிங்கறத எல்லாம் தாண்டின அந்த இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்கள் இந்த பசு ரக்ஷா, அதாவது இந்த கோ ரக்ஷா தளத்தை சேர்ந்தவங்க கிடையாது, என்ன ஒரு பெரிய கண்டுபிடிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த விஷயத்துல பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா எனக்கு தெரியல. ஆனா நம்ம நாடு எதனை நோக்கி போய்கிட்டு இருக்கு பாருங்க. ஒரு தீவிரவாத கும்பல் காஷ்மீர்ல ஒரு அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தாக்குதலை நடத்துது. ஆனா இங்கெல்லாம் தெரிஞ்சே திட்டமிடப்பட்டு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது இப்படிப்பட்ட தாக்குதல்களை எப்படி நாம ஏத்துக்க முடியும்? அப்ப இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? அப்ப இதெல்லாம் யார் கண்டிக்கிறது? இதெல்லாம் நாம கண்டிக்கணும். யார் பொறுப்புனா பாஜக, RSS உள்ளிட்ட மதவாத வெறுப்புகளை இங்க இருக்கக்கூடிய அப்பாவி இந்துக்கள் மத்தியில பரப்பி விடுகின்ற மதவாத கும்பலான RSS, பாஜக தான் பொறுப்பு. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நரேந்திர மோடி, அங்க இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்ல என்னையா பண்ண போறீங்க? அதை வெளியிட்டு நியாயம் கேட்டா அவன் பேர்ல வழக்கு. அப்ப இதை செயல்வம் பேர்ல எப்படிப்பட்ட நடவடிக்கையை நீங்க எல்லாம் எடுக்க போறீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா இப்ப அடுத்து மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகள் எல்லாம் நீங்க வெளியேறிடணும், நீங்க நோயாளியா இருந்தாலும் வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுக்கிறாங்க. எவனோ ஒரு தீவிரவாதி செஞ்ச காரியத்துக்காக நோயாளிகள், அப்பாவி மக்கள் அப்படி வெளியேற்றுறது நியாயமான? கண்டிப்பா நியாயம் கிடையாதுன்னு, கண்டிப்பா நியாயம் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நானு. தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது, அதே மாதிரி தீவிரவாதத்துக்கு நாடும் கிடையாது. எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி நாட்கள் இருக்கா, இந்த மாதிரி சித்தாந்தம் கொண்டவர் இருக்கா. நம்ம அவனை ஏற்றுக்க போறதில்ல, அவனை நம்ம மனுஷனாவே வச்சுக்க போறதில்ல, அந்த வைங்க அதை பக்கத்து. ஆனா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லிம்களை தாண்டி அப்பாவி மக்கள், அவனும் மனுஷன்தான்,
அவன் ஒரு நோய்க்காக சிகிச்சைக்காக இங்க வரான். அவனை நீ பாதையிலேயே அனுப்புறதுனால இந்த தீவிரவாதத்தை நீ எப்படி தடுக்க முடியும்? அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? இதெல்லாம் விட்டுட்டு இங்க இப்ப இதுக்கு முன்னாடி புல்வாமா அட்டாக், அந்த அட்டாக்க பத்தி இதற்கு முன் நாமளும் பேசியிருக்கோம், பலரும் பேசியிருக்காங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டுல நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னா நாங்க இங்க இருக்கக்கூடிய ராணுவத்தை ஸ்ட்ராங் ஆக்குவோம், இந்த நாடு பாதுகாக்கப்படணும், 56 இன்ச்சு சொல்லிட்டு இங்க ஆட்சிக்கு என்ன புடுங்கினீங்க? 2019 அப்பாவி ராணுவ சகோதரர்கள்லாம் செத்து போனாங்களே, யாருக்காக? யாரால செத்து போனாங்க? சரி, இத நான் நேரடியா சொன்னா நீ என் பேர்ல தேச துரோக வழக்கு போடுவ. நான் இப்படி சொல்றேன், 350 டன் எடை கொண்ட வெடிபொருள் நீ எப்படி வந்துச்சு நாட்டுக்குள்ள? எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அந்த அந்த காஷ்மீர் பாதுகாப்பு யார் கையில இருக்கு? அதற்கு யார் பொறுப்பு? அந்த செத்து போன ஒவ்வொரு குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? சரி, அடுத்தது உங்களுக்கே தெரியும், ஆர்டிகல் 360 இது ஆர்டிகல் 370 நீக்கிட்டாக காஷ்மீர் பாதுகாக்கப்படும், இங்க தீவிரவாதம் இருக்காது, இங்க பயங்கரவாதம் இருக்காது. பெரம்பலூர்ல சத்யபிரபு போய் காஷ்மீர்ல இடம் வாங்கலாம், இங்க எல்லாமே கட்டுக்குள்ள வரும் சொன்னீங்க. என்னாச்சு? இப்ப எப்படி உள்ள வந்தான்? எப்படி 26 பேரை கொன்னான்? அந்த துப்பாக்கி எல்லாம் எப்படி தூக்கிட்டு வந்தான்? எப்படி வந்தா? யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? யார் கட்டுப்பாட்டுல? நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களே, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களே, என்ன புரிஞ்சிட்டு இருந்தீங்களா? உன் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. இன்னும் சொல்ல போனா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தை விட ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட தான் பவர் அதிகம், பாதுகாப்பு விஷயங்கள்லாம் இவங்க கிட்ட தானே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது யார் பொறுப்பு? அந்த இடம் எவ்வளவு பெரிய சுற்றுலா தலம், அங்க இறந்து போன ஒருத்தனுடைய ஒரு பையன் சொல்றான், இங்க பெருசா பாதுகாப்பே இல்லைங்க, உடனே யாருமே வரலங்க அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை பேட்டி கொடுக்குறாங்க. வெட்கப்படுங்க. அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்ப இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது? தீவிரவாதியை உள்ள விட்டுறீங்க, வேடிக்கை பாக்குறீங்க. உளவுத்துறை உங்களுக்கு புல்வாமா அட்டாக்ல 13 தடவை அறிவுறுத்தி கண்டுக்காம விட்டீங்க. இத சத்யபிரபுவோ இல்ல ஃபாருக்கோ சொன்னா தப்பு. காஷ்மீர்ல கவர்னரா இருந்த சத்யபால் மாலிக் சொல்ற இந்த விஷயம் ஏதோ நடக்க போறது நான் மோடி கிட்ட சொன்னேன், மோடி கண்டுக்கல. இதன் சார்ந்து நான் மோடி கிட்ட பேசும் பொழுது அதை அப்படியே விட்டுருங்கன்ட்டாரு. ஆனா இந்த விஷயத்தை தங்களுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக நரேந்திர மோடி பயன்படுத்திட்டாரு. 2023 சொன்னாரு. வெட்கமா இல்ல? சோறு தானே திங்கிறோம். சரியான நடவடிக்கையும் எடுக்காமல் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு அப்பாவி நோயாளிகளை நாட்டை விட்டு போங்கடான்னு சொல்றது எப்படியான நடவடிக்கையா நான் பாக்குறேன்னா, ஆக சிறந்த தற்குறித்தனமான நடவடிக்கையா நான் பாக்குறேன். அவங்க நோயாளியா இருந்தாலும் வெளியில போன்னு சொல்றாங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு நீர் கூட தரமாட்டேன்னு சொல்றாங்க. சரி, ஒரு எதிர்ப்பு நல்லபடியா காட்டுறாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதானி கிட்ட போய் இந்த எதிர்ப்பை சொல்ல மாட்டாங்களே, நீ அவங்களோட வியாபார தொடர்பு வச்சு கூடாது, உன்னோட துறைமுகத்துல அந்த கப்பல் அனுமதி கூடாதுன்னு சொல்லி அதானிக்கு எந்த கட்டுப்பாடு வர மாட்டேங்குது. நீங்க சொல்றபடி நானும் வாதத்துக்கு பாகிஸ்தானை மொத்தமா அழிச்சிருந்தா, அவங்க எதுக்குமே அந்த பக்கம் வரக்கூடாதியா, நம்மளால அவங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கக்கூடியதியா. அதே மாதிரி அவர்களால இங்க இருக்கவங்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் நடக்கக்கூடாது, கிடைக்கக்கூடாது. நான் அப்படி பண்றேன். அத கூட ஒரு விதத்துல நாம ஏத்துப்போன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அடிக்கிற ஜகால்டி வேலைக்கு நாம ஏத்துப்போன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்றது போல அதானிக்கு வேண்டப்பட்ட சூரிய மின்சக்திங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இந்த நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான, அமித்ஷாவின் சொந்த மாநிலமான குஜராத்ல இருக்கக்கூடிய கவுடாவோ கஞ்சோ அந்த மாவட்டத்துல பாகிஸ்தான் பார்டர்ல, இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல ஒரு பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்ட், சூரிய மின்சக்தி ப்ராஜெக்ட். அதற்கு அது யாரோட ப்ராஜெக்ட்னா நரேந்திர மோடியோடைய பங்காளியான அதானியோட ப்ராஜெக்ட். இதுல உனக்கு என்ன பண்ணிருக்கானுங்க பாருங்க, இந்த தேசியவாதிகள். ஆமாண்ணா, இதுல இவங்க ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க பாருங்க. என்னன்னா, அதாவது இந்திய பாகிஸ்தான் எல்லையில அந்த இடத்துல பாகிஸ்தான்ல இருந்து 10 கிலோமீட்டருக்கு எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு செய்யக்கூடாதுங்கிறது தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒப்பந்தம், சட்டம், விதிகள். இதெல்லாம் அதானிக்காக மாற்றி அந்த பாகிஸ்தான் எல்லையில இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவுல இந்த விஷயத்த அதானி இந்த ப்ராஜெக்ட ரொம்ப பல்லாயிரம் கோடி ரூபாய் கணக்குல பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ப்ராஜெக்டை நீ கேன்சல் பண்ணு. அப்ப உன் பங்காளிங்களுக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான உதவிகளும், வியாபார ரீதியான உதவிகளும், வியாபார ரீதியான லாபங்களும் உங்களுக்கு வேணும்.
ஆனா சாமானிய மக்கள் மட்டும் அடிச்சுக்கிட்டு நோய்க்கு, அதாவது நோய்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கூட எடுக்காம செத்து போகணும். அடுத்தது உன்னுடைய அதானிக்கு வேண்டப்பட்ட அந்த அந்த துறைமுகத்துக்கு எல்லாம் பாகிஸ்தானை சார்ந்த கப்பலோ இல்ல வந்து பாகிஸ்தானை மையமா வைத்து நடக்கக்கூடிய வியாபார கப்பலோ வராம இருக்கலாம்னு சொல்லலாம் இல்ல. இந்த அதானி சூரிய மின்சக்தி சம்பந்தமாக தான் நியூயார்க் பெடரல்ங்கிற, அதாவது நியூயார்க் பெடரல்ங்கிற பத்திரிகை வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துச்சு. என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை வந்து ஈர்க்கிறதுக்காக இருக்கக்கூடிய வந்து அரசு அதிகாரிகளுக்கு 2100 கோடி ரூபாய் இந்த இந்த அதானி குழுமம் வந்து லஞ்சம் கொடுத்ததாக அங்க உள்ள வழக்கு போடப்பட்டு பிடிவாரண்டும் போடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து காசு வேணும், அதன் ரீதியான லாபங்கள் வேணும், அதற்கு உங்களுக்கு பாகிஸ்தான் வேணும். ஆனா இங்க உள்ள அப்பாவி மக்களும் அங்க உள்ள அப்பாவி மக்களும் மருத்துவ ரீதியான உதவிகள் கூட பெறக்கூடாது. என்னையா இது வந்து எப்படிப்பட்ட நடவடிக்கை? அடுத்தது இன்னொரு விஷயம், உச்ச நீதிமன்றத்துல என்னைய சொன்ன தகவல் என்னன்னா, அதானிக்கு சொந்தமான முந்த்ரா துறைமுகத்துல பிடிபடப்பட்ட, அதாவது 21,000 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள ஹெராயின் பொருள் வந்து லக்ஷரி தொய்பாவுக்கும் அதுல வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க சொல்றது யாரு? இதெல்லாம் நம்ம எப்படி, ஆனா சொல்றது என்ஐஏ, நரேந்திர மோடிக்கு கீழே இருக்கக்கூடிய என்ஐஏ, ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய என்ஐஏ சொல்லுது உச்ச நீதிமன்றத்தில். என்னடா நாடகம் ஆடுறீங்க? ஏயா உங்களுடைய அந்த இந்து முஸ்லிம் விளையாட்டுக்கு எங்களைய வந்து இரையாக்காதீங்க. எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு அது தேவையில்லை. நாங்களாம் ஒற்றுமையா தான் இருக்கோம். இத வச்சு இந்த பாஜக கும்பல் பேசுறத பார்க்கும் பொழுது நம்மளால ஏத்துக்க முடியலன்னு. இந்த மாதிரி ஹிந்துன்னு கேட்டு சுட்டா, அவன் முஸ்லிம்ங்கிறதுனால இந்துக்களை சுட்டா, டேய் அவன் தீவிரவாதிங்கிறதுனால மனுஷனை சுட்டான்டா. அதெல்லாம் உண்மையான வந்து முஸ்லீம் கிடையாது, அதெல்லாம் பெயர் அளவுல இருக்கக்கூடிய முஸ்லீம். உண்மையான முஸ்லீம் யார் தெரியுமா? அங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது வந்து குதிரை சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்த சையது உஷன் அதில் ஷான் ஒருத்தர் ஓடி வந்து அந்த தீவிரவாதிங்க துப்பாக்கிய பிடுங்கி சுடப்பட்டு செத்து போனாரு, அதான் உண்மையான முஸ்லீம். அடுத்தது அங்க பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பள்ளிவாசல்ல தங்க வச்சு, வீடுகளை தங்க வச்சு, சோறு போட்டு தண்ணி கொடுத்து பத்திரமா கொண்டுட்டு போயிட்டு ஏர்போர்ட்டுகளை விட்டாங்களே, அவங்க ஒவ்வொருத்தரும் உண்மையான இஸ்லாமியர்கள். அடுத்தது அங்க ஒரு பொண்ணு சொல்றாங்க, இங்க நாங்க பாதிக்கப்பட்டப்ப எங்களுக்கு வந்து உதவி செஞ்சது முசாபிர் சபீர்ங்கிற 2 வந்து சகோதரர்கள் தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, அவர்கள் உண்மையான இஸ்லாமியர்கள். அடுத்தது இந்த தாக்குதல் நடந்தப்ப பிஸ்மில்லா 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 பிஸ்மில்லான்னு கத்தி ஓடி வந்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, இந்து அவன் என்ன சாதி, அவன் என்ன மதம்னு பார்க்காம ஒரு வந்து சக மனிதன், அதாவது சக மனுஷன் பாதிக்கப்படுறான், சக இந்திய பாதிக்கப்படுறான் அப்படின்னு ஓடி வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக நின்று அவங்கள தூக்கிட்டு போய் சப்போர்ட் பண்ணி அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு சோறு போட்டு அவங்கள பக்கமா அனுப்பிச்சு வச்சாங்களே, அவங்க எல்லாருமே உண்மையான இஸ்லாமியர்கள். அததானடா பேசணும், அததானே பேசணும். மாறா நீ என்ன சொல்ற? இது வந்து இஸ்லாமியர்களுடைய சதி. இஸ்லாமியர்களோட சதி இல்லடா, இஸ்லாமிய பெயர் கொண்ட தீவிரவாதிகளோட சதி. செத்து போனவ இந்துவா முஸ்லிமான்னு பாக்கல. வானதி சீனிவாசன் இதுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. வானதி சீனிவாசன் அந்த இரங்கல் பேனர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, காஷ்மீர் தீவிரவாதிகள், காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் தீவிரவாதி மாதிரி காட்டி, காஷ்மீர் தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட சக இந்துக்களுக்கு இதே அஞ்சலி அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க கொல்லப்பட்டவங்கள கூட இந்துக்களுக்கு மட்டும்தான் இதே அஞ்சலி செலுத்துவேன் அப்படின்னு இப்படி பாரபட்சம் பாக்குறாங்களே. வானதியோட இந்த அரசியல் எப்படி பாக்குறீங்கன்னா? வானதி எல்லாம் ஒரு வந்து கீழ்த்தரமான ஒரு ஆள்னு அந்த அம்மாவை பத்தி பேசி என்னைய அசிங்கப்படுத்திக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். காஷ்மீரை ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களையும் தீவிரவாதின்னு சொல்றதுக்கு இந்த அம்மாவுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அந்த மக்களை பத்தி இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலன, காஷ்மீர் போயிட்டு வந்தவங்க சொன்ன வாக்குமூலங்கள், பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த பேட்டிகள் எல்லாத்தையும் தாண்டி அங்க வந்து நான் யூடியூபர்ஸ் 2 பேரு, சிராஜ் அருண் சொல்லிட்டு 2 வந்து யூடியூபர்ஸ் போட்ட வீடியோ பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து ரெகுலரா இந்தியா முழுக்க டிராவல் பண்றவங்க. அந்த பசங்க சொல்றான், அதுல இருக்கக்கூடிய ஒரு வந்து இந்து பையன் சொல்றான், அருண்கிறவன் சொல்றான், நான் காஷ்மீர்ல பல மாசம் சுத்தி இருக்கேன், நிறைய வீடுகள்ல தங்கி இருக்கேன், என்னை ஹிந்துவா அவங்க பார்த்ததே இல்லை, எங்களை எல்லாம் வந்து அவ்வளவு அந்யோன்யமா பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்க, நீங்க எங்க வீட்டுல தங்குங்க, வெளியே ஏன் தங்குறீங்கன்னு சொன்னாங்க, எங்களுக்கு சோறு போட்டாங்க, தங்க இடம் கொடுத்தாங்க, நீங்க சொல்ற மாதிரி அங்க இந்து முஸ்லிம் பேதமே இல்லைங்க, ஏங்க அப்படி வெளியே பரப்புறீங்கன்னு அவன் கேட்கிறான். அதை கேட்டும் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரலன்னா 4 மடக்கு வாங்கி குடிங்கன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு சுற்றுலா பயணிகள் தான் அவங்களுக்கு வந்து வியாபாரமே, அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே. அப்படி இருக்கிறவங்க எப்படின்னா இப்படிப்பட்ட விஷமமான வேலைகளை செய்வாங்க? தங்களுடைய சாப்பாட்டுல அவர்களே எப்படி மண்ணள்ளி போட்டுக்குவாங்க?
இந்த தாக்குதலை கண்டிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காஷ்மீரி மக்களும், நான் முஸ்லீம்னே சொல்லல, ஒட்டுமொத்த காஷ்மீரி மக்களும் நீண்டிச்சு பேரணி போயிருக்காங்க. இதற்கு அஞ்சலி எல்லாம் செலுத்தி இருக்காங்க. நாம அதை அப்படிதான் பார்க்கணும். அப்ப என்னவா நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்து இப்படி ஒரு வன்மத்தை கக்குறீங்களே, நீங்க எல்லாம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறப்ப எடுத்துக்கிட்ட உறுதிமொழி என்ன? அதை நீங்க முதல்ல ஃபாலோ பண்றீங்களா? இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிற நீங்க சட்டமன்ற உறுப்பினரா கண்டினியூ ஆகிறதுக்கு எந்த விதத்துல தகுதி இல்லைன்னு சொல்ற. அடுத்தது சொல்றாங்கன்னு இந்துக்கள் பார்த்து சுட்டாங்கன்னு. இங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்துக்களா பார்த்துதான் கோயிலுக்குள்ள விட மாட்டான். இந்துக்களா பார்த்துதான் தீட்டுங்கிறான் சாதி ரீதியா. இந்துக்களான்னு பார்த்துதான் காதல் செஞ்சா வெட்டி கொள்றான், கல்யாணம் பண்ணா வெட்டி கொள்றான், ஆணவ கொலைங்கிற பேர்ல. இப்படி இந்துக்களா தீட்டுங்கிறான், ஒதுக்குறான், வெட்டி கொள்றான், படிக்க கூடாதுங்கிறான், உள்ள வராதுங்கிறான். இதெல்லாம் கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல, இதெல்லாம் பேச உங்களுக்கு நேரம் இல்ல. அங்க ஒரு இந்து முஸ்லிம் பிரச்சனையே இல்ல. எவனோ ஒரு தீவிரவாதி இங்க இருக்கக்கூடிய சக அப்பாவி மக்களை இந்த மாதிரி சுட்டு கொண்டுட்டான். ஆனா அதை நீங்க இந்து முஸ்லிம்ங்கிற ஒரு பேர்ல போர்வையில நீங்க அதை ஃப்ரேம் பண்ண பாக்குறீங்க. வெக்கமா இல்ல? அதற்காக இந்த தாக்குதலை நம்ம அதற்காக இந்த தாக்குதலை நம்ம சப்போர்ட் பண்ணல, கண்டிப்பா கண்டிக்கிற. இதுல ஈடுபட்ட ஒவ்வொரு தீவிரவாதியோட உடலும் சிதறி சாகடிக்கப்படணும். அவன் மட்டும் இல்ல, அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த புடுங்கியா இருந்தாலும் அவன் அத்தனை பேரும் இதே போல உடல் சிதறடிக்கப்பட்டு கொடூரமான முறையில சாகடிக்கப்படணும். இதுல மாற்று கருத்து இல்ல. இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல அருமையான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. உத்தரப்பிரதேசல அந்த போலீசால அளிக்கப்பட்ட அந்த வீடியோ முதற்கொண்டு இதுக்கு பின்னாடி எப்பேற்பட்ட மத வன்மங்கள் பரப்பப்படுன்றத வழக்கம் போல உங்களோட ஸ்டைல்ல அதிரடியா ஆதாரங்களோட பதிவு செஞ்சீங்க. நிகழ்ச்சியில கலந்துறது ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். தேங்க்யூ. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.